உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மதுரை வரதராஜ பெருமாள். இந்த ஆண்டு ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, குரு பகவான் முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஒரு ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவார். அந்த வகையில அவர் தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போறார். உச்ச வீட்டுக்கு வர்றாரு, குரு வர்றாருன்னா முழு சுபகிரகம் பலம் பெறாருன்னு அர்த்தம். அவர் பலம் பெறும்போது எல்லாருக்குமே கண்டிப்பான முறையில இந்த ஆண்டு சிறப்பா இருக்குன்றத நான் முதவே சொல்லிக்கிறேன். நம்ம இன்னும் துல்லியமா அ வி நம்மளோட காணொளியில ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். குருவோட நிலை என்னவா இருக்கு? ஏனைய கிரகங்களோட நிலைகள் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். நல்ல ஞானமும், நேர்மையும் அதே நேரத்துல காலத்துக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைச்சுக்கக்கூடிய பண்புகளும் பெற்ற ஒரு ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிச்சு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்கள்ங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்த அணுகுறதா இருந்தாலும் ரொம்ப டீட்டெயிலிங் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. யார் கண்லயும் படாத தவறுகள், நல்ல விஷயங்கள் இவங்க கண்ல கண்டிப்பா படும். அந்த அளவுக்கு ரொம்ப அதே நேரத்துல செயல்கள்லயும் ரொம்ப ஒரு துருதுருப்பா இருக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தனுசு ராசிக்காரர்கள் தான். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்காகவே டெய்லர் மேடா வந்திருக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த 2026ஆம் ஆண்டு. 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஜாக்பாட் அப்படின்றதுல கண்டிப்பான முறையில எந்த சந்தேகமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். அதாவது உங்களுடைய ராசிநாதன் யாரு? வியாழன். சுபகிரகமான குரு பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி. அவர் உங்க ராசிக்கு மட்டுமல்ல, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி. இந்த 2 விஷயம் பார்த்தீங்கன்னா, ராசிநாதனாவும் வர்றாரு, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியாவும் அவர் தான் வர்றாரு. அதாவது சுகஸ்தானம், வண்டி வாகனங்கள், உங்க தாயார், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை, உங்களுடைய நடத்தைகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடியவர் யாருன்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானே தான். அவர் உச்சம் பெறுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பலம் பெறுறீங்கன்னு அர்த்தம். அ குரு பகவானுடைய பலம் குரு பகவான் வந்து முழு சுபகிரகம். அவர் பலம் பெறுறது பொதுவா உலகத்துக்கே நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். கடக ராசியில 12 ஆண்டுகளுக்கு பிறகு அதுவும் ரொம்ப நம்ம இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்க ராசிநாதன் ஒரு ராசியில 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் திரும்ப வருவார். இப்ப இங்க ஒரு ரா க மிதுனத்தில இருக்காருன்னா, அவர் 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் வந்திருக்காரு. அதேபோல அவர் உச்சம் பெறக்கூடிய ராசியான கடக ராசிக்கும் 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் வரப்போறாரு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த குருவுடைய உச்ச பலம், உச்ச நிலையில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு சிறந்த நீங்களே பலம் பெறுறதா அர்த்தம். உங்க ராசிநாதன் மத்த ராசிக்காரர்கள குரு பலம் பெறுறாரு. சரி அவருடைய பார்வை கிடைக்குது, அவருடைய அனுகூலம் இருக்குன்றதெல்லாம் நம்ம சொல்லலாம். உங்களுக்கு நீங்களே தான் பலம் பெறுறீங்கன்னு அர்த்தம். மிதுன ராசி மன்னிக்கணும். தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பலம் பெறுறது, உங்க ராசிநாதன் பலம் பெறுறது, நீங்க யானை பலம் பெறுறதா அர்த்தம். நார்மலா இருந்தவர் வந்து எப்படி இருந்து நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்றாரு. நம்ம விவேக் காமெடி மாரி வந்து சோர்வாகி தளர்ந்து இருந்தக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஹல்க் மாரி மாறப் போறீங்க அப்படின்றதான் இங்க சொல்ல சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குரு உச்சம் பலம் பெறுறாரு. அது எங்க பெறுறாரு? உங்க ராசிக்கு 8ஆம் இடமான கடக ராசியில பெறுறாரு. 8ஆம் இடம் அப்படின்றது மறைவு ஸ்தானம் மட்டும் கிடையாது. 8ஆம் இடம்ன்றது வெளிநாடு, வெளி ஊர குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ உங்களுக்கான ஆதாயங்கள்லாம் எங்க இருக்குன்னா, உள்ளூர்ல கிடையாது. அதனால நீங்க இருக்க இடத்த விட்டு கிளம்புங்க. புது மாற்றங்களுக்கு தயாராகுங்க. புது பிறவி எடுக்க போறீங்கன்னே சொல்லலாம். புது நபர்கள், புது வாழ்க்கை, புது தொழில், புது வேலை, புது நண்பர்கள், வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுது. இந்த வகையில வந்து உங்க ராசிநாதன் பலம் பெறுறது ரொம்ப சிறப்பான அம்சம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நீங்க வந்து அசுர பலம் சாரி அப்படி சொல்லக்கூடாது. தெய்வ பலம் பெறப் போறீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்க ராசிநாதன் வந்து தேவர்களின் குரு. அதனால வந்து நீங்க வந்து தெய்வ பலம் பெறப் போறீங்க. தெய்வ பலத்தினால நீங்க எல்லாத்தையும் சாதிக்க போறீங்க. அந்த 8ஆம் இடம் வெளியூர், வெளிநாடுகள குறிக்கக்கூடிய ஸ்தானம்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அ எதனாலன்னு கேட்டீங்கன்னா, கடகராசி ஒரு நீர் ராசி. உங்க ராசிநாதன் மீன ராசி அடிப்படையில அவரும் வந்து ஒரு நீர் ராசிக்குரிய அதிபதி. அதாவது வெளிநாட்ட குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடமான இன்னொரு நீர் ராசியில, அதாவது வெளிநாட்ட குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில அமர்றது அப்படின்றது வந்து அதன் மூலம் அப்போ உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக போகுது. வெளிநாட்டு வேலைகள், வெளிநாட்டில படிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து, உங்களுக்கு எல்லாமே சாத்தியமாக போகுதுன்னு அர்த்தம். இதோட இன்னொரு சிறப்பு இருக்கு. உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானம், குடும்ப, வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் கேந்திரம் ஏறப் போறார். 4ஆம் இடத்துல போய் அமரப் போறார். அது வந்து அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி வந்து மருத்துவ செலவுகள், வீண் விரயங்கள், சங்கடங்கள், அலைச்சல்கள், போராட்டங்கள் இதெல்லாம் குடுக்கும். ஆனா இந்த ஆண்டு குடுக்காது. இந்த 2026ஆம் ஆண்டுல சனி வந்து 4ஆம் இடம் அர்த்தாஷ்டமத்துக்கு போனாலுமே கூட, உங்களுடைய ஸ்தான அடிப்படையில 2ஆம் இடத்துக்கு அதிபதியா வந்து அவர் வந்து 4ஆம் இடத்துல கேந்திரம் ஏறி இருக்கிறது, உங்களுக்கு பொருளாதாரம் முன்னேறப் போகுது. பொருளாதாரம் முன்னேறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. உங்க ராசிநாதனான குரு பகவான் அவர் தான் தனகாரகன். அவர் வந்து 8ஆம் இடத்துல உச்சம் பெற்று உங்களுடைய தனஸ்தானத்துக்கும் பார்வை குடுக்குறாரு. உங்க தனஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவானுக்கும் பார்வை குடுக்கப் போறாரு. அப்ப மிகச்சிறந்த நல்ல நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க இந்த 2026ஆம் ஆண்டு அடிப்படை காரணமா இருக்கு. இந்த இந்த மாற்றங்கள் மூலியமா நீங்க சிறந்த உச்சகட்ட வெற்றிகள வந்து அடையப் போறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இதெல்லாம் தொட முடியுமா? சாதிக்க முடியுமான்னு நெனச்சுட்டு இருந்த விஷயத்தெல்லாம் நீங்களே வியக்கிற அளவுக்கு எளிமையா உங்களுக்கு கையில வந்து சேரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு 2026ஆம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களோட வளர்ச்சிக்கு கோச்சார கிரகங்கள் ரொம்ப சிறப்பான நிலையில இருக்கிறது முக்கியமான காரணமா இருக்கு. அதே நேரத்தில
உங்களோட பக்தியும் ரொம்ப முக்கியமானது. நீங்க பக்தியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில குறிப்பிட்டு இந்த 2026ஆம் ஆண்டுல சிவாலயங்கள் போய் உங்களுடைய தெய்வ கடன செலுத்திட்டு வாங்க. கண்டிப்பான முறையில உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். பர்ட்டிகுலரா சொல்லணும் அப்டின்னா, அ மதுரை மீனாட்சி சொக்கநாதர், சிதம்பரம் தில்லை நடராஜர், திருவண்ணாமலை அண்ணாமலையார் இவங்களெல்லாம் நீங்க பிடிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த வழிபாடுகள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து பக்கபலமா நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவுமோ, அதே வகையில நாம செய்யக்கூடிய தர்மங்களும் ரொம்ப முக்கியமானது. ஏழைகளுக்கு நீங்க செய்யக்கூடிய தர்மங்களும், புண்ணியங்களும் தர்மங்கள் வந்து இறைவனுக்கு செய்ற மாரி. அதனால உங்களுக்கு பார்வையில படக்கூடிய, சங்கடங்கள் இருக்கக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கு உங்களால என்ன உதவிகள் செய்ய முடியுமோ, அந்த உதவிகள தவறாம உங்களால முடிஞ்ச அளவுல செய்துட்டு வாங்க. அதுவுமே உங்களுடைய வெற்றிகளுக்கு மிக சிறந்த ஒரு கருவியா இருக்கும் அப்படின்றத ஆணித்தரமா நான் சொல்லிக்கிறேன். மேலும் இந்த 2026ஆம் ஆண்டு எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிக சிறந்த யோகத்த குடுக்கப் போகுது. இந்த ராசி, அந்த ராசின்றத தாண்டி எல்லா ராசிக்குமே 2026ஆம் ஆண்டு ஒரு யோக காலம் அப்படின்றது உச்சபட்சமான வெற்றிகளையும், ஜாக்பாட் யோகங்களையும் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத நம்ம வந்து அடிச்சு சொல்ல முடியும். அதுக்கான காரணங்கள் நம்ம முன்னயே சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்ச பலம் பெறப் போறாரு. 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில சனி பகவான் வந்து அமரப் போறாரு. ஸோ, அந்த ஆண்டு கிரகங்கள்ல அதிகமான காலங்கள் ஒரு ராசிக்கு மீண்டும் வர்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, சனி, நம்ம ஒரு குரு இவங்க தான். ஸோ, இதில வந்து சனி வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ராசிக்கு வந்து அவர் உச்ச பலம் பெறுறது. தன்னோட உச்ச வீட்டுக்கு வந்து கடக ராசிக்கு வந்து தன்னோட நட்பு வீடு. கடக ராசி வந்து குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. ஸோ, அங்க தான் அவர் உச்ச பலம் அடையறாரு. ஸோ, அது வந்து ரொம்ப சிறப்பு. அதாவது எல்லோரோட மனசுலயும் வந்து அமைதியும், சாந்தியும், நிம்மதியையும் குடுக்கக்கூடிய விஷயத்த குரு பகவான் செய்யப் போறாரு. ஸோ, அதான் இங்க நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இந்த குரு பகவான் வந்து நம்ம தனிப்பட்ட ஜாதகம், தனிப்பட்ட நபர்கள் அப்படின்றத தாண்டி உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பதட்டங்கள், சங்கடங்கள் இதெல்லாம் தீர்க்கப் போறாரு. அது மட்டும் இல்லாம இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள் இதனால வந்து நெறைய பேர் துன்பப்பட்டுட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. வறுமையினால கூட சில நாடுகள்ல வந்து சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா? அது எல்லாமே கூட மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த 2026ஆம் ஆண்டு. இந்த தசாப்தம், இந்த 10 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த காலத்தில, இந்த 2026ஆம் ஆண்டு மிக சிறந்த உன்னதமான ஒரு யோகமான ஆண்டு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. காரணம் குரு பகவான் உச்ச ஸ்தானத்துக்கு வர்றது தான். இதுக்கு அடுத்ததா குருவுடைய பயணங்களும் ரொம்ப சிறப்பாவே இருக்கு. அடுத்தடுத்த ஆண்டுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நல்ல நிலைக்கு தான் வர்றாரு. அசுப கிரகங்கள செயல்பட முடியாத அளவுக்கு தடுக்கிற நிலையில குரு பகவான் இருந்துட்டே தான் இருக்க போறாரு. ஸோ, குரு தான் இன்னைக்கு நம்ம ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆண்டோட ஹீரோ குரு பகவான் தான். குருவால சிறப்பு பலன்கள பெறக்கூடிய ராசிகள் எல்லா எல்லா ராசிகளையும் தாண்டி நான் எல்லாருக்குமே அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு நல்லவன் உச்சம் பெற்றா எல்லாத்துக்கும் நல்லதுங்க. அதுல எந்த சந்தேகமே கிடையாது. மலை போல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஆகட்டும், தீராத பிரச்சனைன்னு நெனச்சிட்டு இருக்கலாம். ஒருத்தர் வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் இதுலருந்து எப்படி மீள போறேன் அப்படின்னு நெனச்சு பயந்துகிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்ல இதுல இந்த 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 சிக்கல்ல இருந்து நான் எப்படி மீள போறேன்னு தவிச்சிட்டு இருப்பீங்க. எல்லாத்துக்குமே விடிவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கு. இந்த ஆண்டுல நீங்க எடுக்கக்கூடிய எல்லா நல்ல முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகள குடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் இப்ப நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோச்சார அடிப்படையிலான கிரக நிலைகள். கோச்சார கிரகங்கள் வந்து இப்ப உங்க ராசிக்கு குரு எங்க இருக்காரு, சனி எங்க இருக்காரு, ராகு எங்க இருக்காரு, ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கான பலன்கள் சொல்லியிருக்கோம். இது வந்து கோச்சாரம் ஒரு பக்கம் அப்படின்னாலும், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, "என்னங்க நீங்க YouTubeல வந்து நெறைய அப்படி சொன்னீங்க, நல்லது சொன்னீங்க, அது சொன்னீங்க, இது சொன்னீங்க. பெருசா ஒண்ணும் ரியாக்ட் ஆகலையே!" அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப வந்து என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்களோட தனிப்பட்ட சுய ஜாதகம். சுய ஜாதகத்துல அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசா புத்திகள், அவங்களுடைய லக்னம், ஏன் அவங்களுடைய அந்த பிறந்த நேரத்துல அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகச் சூழல்கள், இதெல்லாம் பொறுத்து பலன்கள் கண்டிப்பான முறையில மாறுதல் இருக்கும். ஸோ, அப்ப நம்ம எப்படி பலன் சொல்லணும் அப்படின்னா, சுய ஜாதகத்தையும் எடுத்துக்கிறணும், கோச்சாரத்துல தற்காலத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றதையும் எடுத்துக்கணும். 2யும் கலந்து தான் இன்னும் சொல்லணும்னா, ஜோதிடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 3 நிலைகள்ல இயங்கக்கூடியது. விதி, மதி, கதி அப்படின்ற நிலைகள்ல இயங்கக்கூடியது. இதுல விதி அப்படின்றது வந்து லக்னம். நம்ம பிறந்த நேரத்தின் அடிப்படையில நம்ம 12 ராசிகள்ல ஒரு ராசி நம்ம லக்னமா வரும். அந்த ராசிய அடிப்படையில வச்சு சொல்ல வேண்டியது முதன்மையான விதி. அதுக்கு அடுத்ததா மதி. அதாவது நம்ம சந்திரன் இப்போ இந்த கோச்சார பலன்கள் சொல்றோம் இல்லையா? உங்க ராசியில உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு எந்த ராசி வந்திருக்கோ, அந்த ராசிய சுத்தி கிரகநிலை எப்படி இருக்குன்றத வச்சு சொல்றது மதியின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். அடுத்ததா கதி, சூரியன். சூரியன வச்சு சூரியனுக்கு உங்களுடைய நீங்க பிறந்த நேரத்துல உங்களுடைய ஜாதக கட்டத்துல சூரியன் எங்க இருக்காருன்னா, அவர சுத்தி எப்படி கிரகங்கள் இருக்கு அப்படின்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இப்படி விதி, மதி, கதி இந்த 3 நிலைகளும், கோச்சார நிலைகளும் எடுத்து, தசாபுத்திகளையும் எடுத்து, உங்களுக்கு சாதக பாதங்கள ஆய்வு பண்ணி, இன்னும் டீட்டெயிலா நீங்க உங்களுக்கான பலன்கள தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. அந்த மாரி யாருக்கெல்லாம் உங்களோட எதிர்காலத்த பத்தின துல்லியமான பலன்கள் தேவைப்படுமோ, அவங்க நிச்சயமா இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு வழிகாட்டுதல் குடுக்க தயாரா இருக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வந்து புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த ஆண்டா இருக்கும்ன்றத மீண்டும், மீண்டும் அழுத்தமா சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.